நிலச்சரிவை பொறுத்த வரைக்கும் வந்து இயற்கையாக நடக்கக்கூடிய நிலச்சரிவுகள் மற்றும் வந்து செயற்கையாக, அதாவது மக்களின் அதாவது மக்கள் செய்யக்கூடிய காரணிகளால் தூண்டுதலால் இருக்கக்கூடிய நிலச்சரிவுகள் அப்படின்னு நம்ம வந்து 2 வகையாக பிரிக்கலாம். அதில் பார்த்திங்கன்னா இயற்கையாக நடக்கக்கூடிய நிலச்சரிவுகள் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து என்ன அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு மலைப்பாங்கான இடத்துல வந்து அங்கே இருக்கிற புவியியல் தன்மையும் அதற்கான ஸ்லோப்பு மற்றும் மழைநீர் உள்ளே எவ்வளோ இருக்கோ அதனோட தன்மையும் இதை பேஸ் பண்ணி என்ன ஆகும் அப்படின்னா நிலச்சரிவு வந்து வர வாய்ப்புகள் வந்து இருக்குது. இது வந்து ஒரு வகை. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, மக்கள் வந்து நம்ம ரோடு போடுறதுக்காக மற்ற வகையான தேவைக்காக நாம் வந்து இயற்கையான ஒரு ஸ்லோப்பை வந்து நம்ம கட் பண்ணுறது மூலயமாகவும் நிலச்சரிவுகள் வருது. அதே மாதிரி வந்து ஸ்லோப்பில் வந்து மரங்கள் இருக்கிற மரங்களை வந்து நம்ம அகற்றுவதன் மூலமாக இந்த மரத்தோட இந்த மண்ணோட வந்து அரிப்புத்தன்மை வந்து அதிகமாகிடும். ஸோ அதனாலேயும் வந்து நமக்கு வந்து நிலச்சரிவுகள் வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். இப்போ நீங்கள் சவுத் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா, வயநாடும் பார்த்தீங்கன்னா இப்போ நடந்திருக்கிற நிலச்சரிவு உள்ள ஏரியாக்களும் அதே மாதிரி வந்து ஏற்கனவே வந்து அதிகமான பாதிப்புள்ளான பகுதிகள்ன்ட்டு அளவிடப்பட்ட பகுதிகள் தான். இதே மாதிரி இது முதல் முறை கிடையாது. இப்போ வயநாட்டில் வந்த நிலச்சரிவு வந்து முதல் முறை கிடையாது. இதே மாதிரி அந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து நிறைய நிலச்சரிவுகள் வந்திருக்கு. இது வந்து 6 ஆகஸ்ட் 2020 ஒரு 4 வருடத்துக்கு முன்னாடி வந்து வந்த நிலச்சரிவு. இதே மாதிரி, அதாவது இப்போ வந்து எப்படி வந்திருக்கோ ஒரு நிலச்சரிவு, அதே மாதிரியான இது ஒரு நிலச்சரிவு பெட்டிமுடியில் நடந்தது. இதை வந்து கிட்டத்தட்ட வந்து 60க்கும் மேற்பட்டோர் வந்து இறந்துருந்தாங்க. இப்போ இந்த நிலச்சரிவுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய காரணிகள் இருக்குது. ஒன்று வந்து ஒரு மலைப்பாங்கான இடத்துல வந்து இன்க்ரீஸிங் ஆஃப் ஹெட் லோடுன்னு சொல்லுவோம். மேலே வந்து வீடுகளை கட்டும்போது வந்து அதுக்கான அழுத்தங்கள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும். ரெண்டாவது வந்து டோ ரிமூவல். ஒரு ஸ்லோப் இருக்கும், அங்கே வந்து நம்ம வந்து ஒரு ஸ்லோப்பை கட் பண்ணி ரோடு போட்டிருப்போம். இது வந்து அந்த ஸ்லோப்போட தன்மையை வந்து டீஸ்டெபிலைஸ் பண்ணும். அதே மாதிரி வாட்டர், இப்போ வந்து இயற்கையாக வந்து ஒரு ஸ்லோப்பில் வந்து தண்ணி போயிட்டுருக்கோம், அதை வந்து நம்ம டைவெர்ட் பண்ணும்போது ப்ராப்பராக இன்ஜினியரிங் மெஷர்ஸ் யூஸ் பண்ணி ப்ராப்பராக பண்ணணும். இதை வந்து நம்ம வந்து சாதாரணமாகவே என்ன பண்ணுவோம்னா, எந்த ஒரு இன்ஜினியரிங் மெஷர்ஸை யூஸ் பண்ணாமல் பண்ணும்போது அந்த இடத்துல வந்து நிலச்சரிவு வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து மிக அதிகம். இந்த நிலச்சரிவை வந்து நம்ம என்ன பண்ணலாம், கட்டுப்படுத்தலாம். அதுக்கு வந்து நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. இன்ஜினியரிங் மெத்தட்ஸ்னு இருக்குது, நான் இன்ஜினியரிங் மெத்தட்ஸ்னு இருக்குது. இன்ஜினியரிங் மெத்தட்ஸ் பார்த்திங்கன்னா வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோப்பில் வந்து லேண்ட்ஸ்லைட் ஆகியிருந்தால் அந்த ஏரியாவில் இந்த ஷீட் பைலிங் சொல்லுவோம், ஜியோகிரிட் சொல்லுவோம், ட்ரைன் பைப்புன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி மெத்தடுகளை நம்ம ஃபாலோ பண்ணும்போது ஸோ நிலச்சரிவு வராமல் வந்து அதை வந்து நம்ம தடுக்கலாம். அதே மாதிரி சாயில் பயோ இன்ஜினியரிங் மெத்தடுன்னு இருக்குது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய ஸ்லோப்பில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நிலச்சரிவு ஆகியிருந்தால் அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி வந்து செடிகளை நடுறது மூலியமாக, அதுக்கு ஒரு தனியாக ஸ்டடி பண்ணணும். அந்த செடிகளை நடுறது மூலியமாகவும் வந்து நம்ம வந்து நிலச்சரிவை வந்து ஃப்யூச்சரில் தடுக்கலாம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.